வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவின் இல்லினாய்ஸில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய கடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமிக்கு மேற்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிங்வுட் டைட் அப்படிங்கிற நீல கலரில் இருக்கிற ஒரு விதமான பாறைகள் பூமி முழுக்க பறந்து விரிஞ்சு காணப்படுது. இந்த பாறைகள் கடற்பாசி மாதிரி இருக்கும். இதுங்க ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி செயல்பட்டு தண்ணியை தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கும். இந்த பாறைகளில் தான் கணக்கிட முடியாத அளவுக்கான தண்ணி நிறைஞ்சு காணப்படுது. அதுவும் எந்த அளவுக்குன்னா, இப்போ நம்ம பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கிற கடல் தண்ணியை விட 3 மடங்கு அதிகமான தண்ணி பூமிக்கு அடியில் இந்த ரிங்வுட் டைட் பாறைகளில் காணப்படுது. ஒருவேளை பூமிக்கு அடியில் இந்த ரிங்வுட் டைட் பாறைகள் இல்லாமல் போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? பூமியில் இருந்த மொத்த தண்ணியும் பூமிக்கு மேற்பரப்பில் தான் இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பூமிக்கு மேற்பரப்பில் மலைகளை மட்டும்தான் நம்மளால் பார்த்துருக்க முடியும். அந்த அளவுக்கான தண்ணீர் நம்ம மொத்த பூமியவே மூழ்கடிச்சிருக்கும். நல்ல வேளையாக இந்த ரிங்வுட் டைட் பாறைகள் நம்மளை காப்பாற்றிருச்சு. அமெரிக்காவோட ஆராய்ச்சியாளர்கள் 2000 நிலநடுக்க வரைபடங்களையும் 500க்கும் மேற்பட்ட நிலநடுக்க அலைகளையும் ஆய்வு பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தாட்டியும் நிலநடுக்கம் ஏற்படும் போதும் பூமிக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலநடுக்கத்தோட எஃபெக்ட் குறையிறத ஆராய்ச்சியாளர்கள் கவனிச்சிருக்காங்க. இது மூலமாக தான் அங்கே நீர் மூலக்கூறுகள் நிரம்பிய பாறைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி உருவானப்போ பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்துச்சு. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினச்சாங்கன்னா, பூமிக்கு வெளியில் இருந்து சிறுகோள் தாக்கத்தின் மூலமாக தான் பூமிக்கு தண்ணீர் வந்திருக்கும் அப்படின்னு யூகிச்சாங்க. ஆனால் இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினச்சாங்கன்னா, பூமிக்கு தண்ணீர் பூமியிலிருந்தே உருவாகியிருக்கும் அப்படின்னு யூகிச்சாங்க. இப்போ கிடைச்ச ஆதாரங்கள் மூலமாக பூமிக்கு தண்ணீரானது பூமியிலிருந்தே உருவாகியிருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கு வலுவான ஆதாரங்களை சேர்க்குது. பூமிக்கு அடியில் இருக்க இந்த மிகப்பெரிய கடல் ஃபியூச்சரில் நம்மளோட தண்ணீர் தேவையை சரி செய்ய யூஸ் ஆகும் அப்படின்னும் கணிக்கப்படுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.